சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்ச லால் சலாம் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறேன். ஏன்னா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படியே சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டுல போட்டோம். படம் முழுக்க வந்து தலைவர் வராது. அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம். படத்தோட ரிவ்யூக்குள்ள போற முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரஜினி லிவிங்ஸ்டனும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் வேற வேற மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் பட் இவங்களோட பசங்க விக்ராந்த் மற்றும் விஷ்ணு அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் பிரச்சனால அடிச்சு அந்த சண்டை வந்து கிரிக்கெட் கிரவுண்ட் வரைக்கும் வந்துருச்சு. விஷ்ணு விஷால் வந்து ஒரு பயங்கரமான கிரிக்கெட் பிளேயர் அந்த ஊர்ல. அவர் ஏற்கனவே மொய்தீன் பாய் அதாவது ரஜினி ஒரு கிளப்ல தான் விளையாட்டு இருந்தாரு. அங்க இருந்து இன்னொரு கிளப்புக்கு ஜம்ப் பண்ணிட்டாரு. இதனால வந்து ரஜினி ஒரு கிளப் வந்து தோத்துட்டே இருந்தது. இதனால இந்த கிளப் இருக்கிறாங்க என்ன பண்ணாங்கன்னா பாம்பேல இருக்கிற ரஜினியோட பையன் அதான் இன்னொரு சூப்பரான கிரிக்கெட் பிளேயர் ஆகிய விக்ராந்த் அவர்களை கூப்பிட்டு தான் விஷ்ணு விஷால் அடிக்கணும் சொல்லி பிளான் போடுறாங்க, வர வைக்கிறாங்க. விக்ராந்த் வந்து ஏற்கனவே கபில் தேவோட ஆசீர்வாதம் வாங்கி நான் இந்தியன் டீம் தான் விளையாடுவேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கிறாரு. இந்த சின்ன பிரச்சனைக்கு ஊர் கிளம்பி வராது. எதுவுமே தெரியும் மொய்தீன் பாய் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடிக்கிற அந்த மேட்ச்ல டாஸ போட்டு ஸ்போர்ட்ஸ்ல மதத்து அரசியல் கலக்காதீங்க அப்படி சொல்லி போயிருந்தாரு. நம்ம பசங்க கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அன்னைக்கு அந்த மேட்ச் ஒரு பெரிய கலவரமா மாறி விஷ்ணு விஷால் விக்ராந்தோட கையை வெட்ட விக்ராந்தோட இந்தியன் டீம் கனவு காத்தோட பறக்க அது ஒரு மத கலவரமா மாறி இந்து முஸ்லீம் கலவரம் ஆயிட்டு கோயில் கலவரம் மாறி கோயில் தேர் திருவிழா வரைக்கும் போய் இந்த கலவரம் முடியுது. இப்போ இது ஊர் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு பிளாக்க போடுறாங்க. தேர் திருவிழா நோக்கி இந்த படம் நகர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு பதில் விஷ்ணு விஷால் விக்ராந்தோட பிரச்சனை என்ன ஆனது? ரஜினிகாந்த் அவர்கள் பழி வாங்கினாரா இல்லையா? தேர் திருவிழா நடந்து முடிஞ்சதா இல்லையாதான் மிச்சம் இருக்கிற கதை. பேசிக்கலி என்ன சொல்ல வராங்கன்னா அரசியலுக்குள்ள மதத்தை கொண்டு வராதீங்க, ஸ்போர்ட்ஸ்குள்ள அரசியலும் மதத்தை கொண்டு வராதீங்கன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அதாவது பெரிய ஐகானை வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்டாரை வச்சுட்டு ஒரு மெசேஜ் வந்து கிளியரா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னதான் படம் கொஞ்சம் அப்படி இப்படி லேகா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எமோஷனல் டிராமாலாம் சீன்ஸ் அவ்வளவு கொண்டு வந்து ஓரளவுக்கு ஓகே இருக்கு. ரஜினி அவர்கள் பயங்கரமா மாசாலா எதிர்பார்க்காம அவருக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கரெக்டா பண்ணி போயிருக்காங்க சொல்ல முடியும். விஷ்ணு விஷால் விக்ராந்த் அவர்கள் நல்லாவே நடிச்சிருக்காங்க. தம்பி ராமையா ஆக்டிங் நல்லா இருக்கு. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் அங்க ஓகே பண்ணிருக்காங்க. கதை வந்து அப்பப்ப ஜம்ப் ஆன மாதிரி இருக்கும் ஒரு சீன்ல இருந்து அடுத்த சீனுக்கு. ஏறமான ஒரு மியூசிக் வந்து ஓவரால் ஓகே தான் இருந்தது. மொத்தத்துல லால் சலாம் எப்படி இருக்குன்னா 5க்கு 2.5 கொடுக்கலாம். ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வரலாம். சோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then enjoy Cinemas.